வீடியோ 3. ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆர் அப்படின்னா ரெசிப்ட், எஃப் அப்படின்னா ஃபைல். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வி கால் இட் மெயின் ஹெட்டிங். மெயின் ஹெட்டிங்கை கிளிக் பண்ணால் இங்கே வரக்கூடியது எல்லாமே சப் ஹெட்டிங்ஸ். ஸோ நம்மளோட யூசேஜ் கன்வீனியன்ஸ்க்காக இந்த மெயின் ஹெட்டிங் ரெசிப்ட் அண்ட் ஃபைலை இந்த இடத்துலயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் நிறைய சப் ஹெட்டிங்ஸ் வருது. பட் இந்த 1, 2, 3 and 4 இதை வச்சே நான் கம்ப்ளீட்டாக இ-ஆஃபீஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம், இதை வச்சே பண்ணிடலான்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த மாதிரி மேலே நம்மளுக்கு எடுத்து தனியாக திருப்பி இங்கே இருக்கிறதே திருப்பி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், தபால் செக்ஷனுக்கு இப்போ ஃபிசிக்கலாக பேசுவோம், ஃபிசிக்கல் மோடில் பேசுவோம். இ-ஆஃபீஸில் இல்லை, ஃபிசிக்கல் மோட்னா தபால் செக்ஷனுக்கு ஒரு தபால் வந்துச்சுன்னா உடனே அந்த தபாலை ரிசீவ் பண்ணி ஒரு டேட் சீல் அடிப்பாங்க. டேட் சீல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தபால் ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். யார்கிட்ட அவங்க நேம் என்ன, அவங்க ரேங்க் என்ன, அவங்க எந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. ஆர்கனைசேஷன் மீன்ஸ் இப்போ செக்ரட்டரியேட்லேருந்து வரும், ஹோம் டிபார்ட்மெண்ட், இப்போ நம்ம போலீஸ் யூனிட்ஸ்லேருந்து வரலாம், எஸ்பிசிஐடி, சிபிசிஐடி, இல்லை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வரலாம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வெள்ளூர், ராணிப்பேட்டை, இதெல்லாமே வி கால் இட் ஆர்கனைசேஷன். இப்போ டெசிக்னேஷன் இட் இஸ் எஸ்பி, டிஐஜி, ஏஐஜி, டிஜிபி, ஏடிஜிபி, தென் இட்ஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இதெல்லாமே டெசிக்னேஷன். நேம் நமக்கு தெரியும், அந்த சொன்ன ஆட்டோட நேம் இருந்துச்சுன்னா நம்ம நேம் அதில் எழுதிப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த தபாலோட கரண்ட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் எழுதிப்பாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த நம்மளுக்கு வந்து தபாலோட சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் எழுதிடுவாங்க. அப்புறம் வந்த தபாலுக்கு வந்து ஒரு டேட் இருக்கும், கரண்ட் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டை போட்டுட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அந்த தபால் ரிஜிஸ்டரில் எந்த செக்ஷனில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அந்த செக்ஷனில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு சைன் வாங்கிப்பாங்க. இதுதான் ஃபிசிக்கலாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ இ-ஆஃபீஸ்லேயும் இதே தான் பண்ணுறோம். பட் இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, வந்த தபாலை வந்த உடனே ஸ்கேன் பண்ணிடுறோம். ஸ்கேன் பண்ண உடனேவே அது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாறிடும். ஸோ பிடிஎஃபாக மாறினோடனே அந்த பிடிஎஃபாக, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிடிஎஃப் இங்கே இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங்காக நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பிடிஎஃபாக ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, தபால் செக்ஷனோட ஒர்க் தான், பட் மற்ற செக்ஷன்ஸும் இதை தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம நோட்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கோம். பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெசிப்ட் நான் லாகின்லாம் பண்ணிட்டேன், அது போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு நான் கிரியேட் அப்படின்னு அழுத்துறேன். கிரியேட் அழுத்துனேன்னா எனக்கு ஃபிசிக்கல், எலக்ட்ரானிக் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த நோட்ஸில் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல், எலக்ட்ரானிக் அழுத்துறேன். எலக்ட்ரானிக் அழுத்திட்டேன்னா எனக்கு இடதுபுறம் வெள்ளை கலரில் ஒரு இடம் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் தபால் ரெஜிஸ்டரில் எப்படி என்ட்ரி போடுறீங்களோ அதே மாதிரி என்ட்ரி போட வேண்டிய இடங்கள் அண்ட் விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ பதிவேற்றம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, என்னோட இடதுபுறத்தில் நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன்ல எனக்கு வந்த தபால், அதை நான் பதிவேற்றம் செய்யணும். அதுக்கு நான் இந்த அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்தணும். நம்ம நோட்ஸில் சொல்லியிருக்கோம், இந்த அப்லோட் பண்ணி நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன்னா என்னோட ப்ரைமரி ஸ்டெப் இஸ் ஓவர். ஒரு முக்கியமான தகவல், நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம்ல, ஸ்கேன் பண்ணினோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃபாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ பிடிஎஃபாக இருந்தால் மட்டும்தான் நான் இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் அது பதிவேற்றம் செய்ய முடியும். ஸோ அதுக்கு நான் இப்போ அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்லோடுன்னு கொடுத்துட்டேன்னா நான் என்னோடய கம்ப்யூட்டரில் எங்கே ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணியிருக்கணும் அந்த ஃபைலை போய் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே அப்படியே டார்க் கிரே கலரில் ஆகுது, அப்புறம் திருப்பி மாறுது. இதுதான் எனக்கு வந்த ஃபிசிக்கலான வந்த தபால், அதை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல தபால் செக்ஷனாக இருந்தால் ஒரு டேட் சீல் அடிச்சிருப்பாங்க. அடுத்து தபால் ரெஜிஸ்டர் விஷயத்துக்கு வருவோமா. ஸோ தபால் ரெஜிஸ்டர்ன்றது இ-ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இங்கே இருக்கக்கூடிய இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் தான் தபால் ரெஜிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரி டேட். என்னைக்கு நான் இந்த பர்டிகுலர் தபால், என்னைக்கு நான் இ-ஆஃபீஸில் பதிவேற்றம் செஞ்சு அப்லோட் பண்ணுறேனோ அந்த டேட்டு தான் டைரி டேட். இதை என்னால் மாற்றவே முடியாது. நான் இதை இன்றைக்கி என்ன தேதி 4, நான் இதை 2ஆம் தேதி ரிசீவ் பண்ணி சீல் அடிச்சிருந்தாலும் என்னால் டைரி டேட் மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்னைக்கு ரிசீவ் பண்ணனேன் அப்படின்ற டேட் வந்து இந்த ரிசீவ் டேட்டில் இருக்குது. ஸோ இதை வேணால் நான் 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கோம், இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய தபால் நான் இரண்டாம் நாள் 3வது மாதம், இந்த மாதம் நான் என்னோடய ஆஃபீஸை ரிசீவ் பண்ணிட்டேன், பட் இன்றைக்கி தான் பதிவேற்றம் செய்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி நீங்கள் பண்ண வேண்டியது ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். எனக்கு இந்த பக்கம் இடது பக்கத்தில் இருக்க தபால், அது நான் இந்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் கிளிக் பண்ணேன்னா அது என்ன வகையை சேர்ந்தது,
லெட்டரா இல்லை மெமரேண்டமா இல்லை யூஓ நோட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அ மீட்டிங் அது எல்லாமே இங்கே இருக்கக்கூடியது. ஸோ இது இட் இஸ் ஜஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர். ஸோ நான் லெட்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை குறிக்குது. எனக்கு வந்திருக்க தபாலை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் அப்படின்ற விஷயத்தில் இடது பக்கம் இருக்கக்கூடிய தபால். ஸோ இங்கே இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே இடது பக்கம்ல என்ன இருக்கோ ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். இதை பார்த்து இதை நான் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாங்குவேஜ் இது வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ். நான் இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இங்கிலீஷ் தபால். தமிழாக இருந்தால் நீங்கள் தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லெட்டர் டேட் அப்படின்றது இந்த தபாலோட இந்த பர்டிகுலர் டேட். இங்கே ஒரு டேட் இருக்குல்ல, இந்த டேட் அது. ஸோ லெட்டர் டேட் வந்து எனக்கு 13/1. ஓகே, 13/1/2023 போட்டுட்டேன். லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான், இந்த கரண்ட் நம்பர் தான் லெட்டரோட ரெஃபரன்ஸ் நம்பர். இவங்க லெட்டர்னு மீன் பண்ணுறது நம்மளோட லாங்குவேஜில், போலீஸ் லாங்குவேஜில் எனக்கு வந்திருக்க தபாலோட கரண்ட் நம்பர். ஸோ இது வந்து 51/1. அதை போட்டுட்டேன் அப்படின்னா டெலிவரி என்கிட்ட வந்து இந்த தபாலை வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்களா, இல்லை போஸ்ட்டில் அனுப்பிச்சாங்களா, இல்லை கொரியர் பண்ணாங்களா, இல்லை இமெயில், ஃபேக்ஸ், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் பண்ணாங்களா, நிறைய விதத்தில் கொண்டு வந்து இந்த தபால் என்னோட ஆஃபீஸில் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பர்பஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது போஸ்ட்டில் வந்துச்சுங்க அப்படின்னு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைரி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். ப்ரைமரி ஸ்டெப் எனக்கு வந்திருக்க தபாலை நான் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி இடதுபுறத்தில் அப்லோட் செஞ்சுட்டேன்னா என்னோட ப்ரைமரி ஸ்டெப் ஓவர். செகண்டரி ஸ்டெப்பில் 3 பிரிச்சிருக்கோம். டைரி டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இதில் டைரி டீட்டெயில்ஸில் நான் கொடுக்க வேண்டிய என்ட்ரிஸ் எல்லாருமே நான் கொடுத்துட்டேன். எனக்கு மோட் நம்பர், சென்டர் டைப் அண்ட் விஐபி இது 3 நான் கொடுக்கல. இதை தாண்டி மற்ற தகவல்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் தபாலை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைரி டீட்டெயில்ஸ்ன்றது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். வெரி சிம்பிள். ஃப்ரம். இப்போ பாருங்கள், இப்போ டிஜி சாரோட பேர் இங்கே இல்லை. ஸோ நான் பேர் இல்லைன்னும் போது பேர் தெரிஞ்சால் நான் போடலாம், இல்லைனா எனக்கு மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா எங்கெல்லாம் இந்த ரெட் இருக்கோ அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ரெட் கலர் ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, எங்கே கிரே இருக்கோ இது அல்லது இது அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர், லெட்டர் டேட், ரிசீவ்டு டேட் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ஓகே, இப்போ நான் நேம் எதுவும் போடலை. நேம் இல்லை, எனக்கு நேம் தெரியாது அப்படின்னா நேம் போடலை. தெரியும்னா நான் போட்டுக்கலாம். ஓகே, டெசிக்னேஷன் டிஜிபி, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலாம் மேண்டேட்ரி கிடையாது. அட்ரஸ் இஸ் சென்னை 4. ஓகே, அதை பண்ணிட்டேன்னா கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, பின்கோட், லேண்ட்லைன், ஃபேக்ஸ் இதெல்லாமே நம்ம நோட்ஸில் எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் மேண்டேட்ரி இல்லை, இதெல்லாம் அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இந்த செகண்டரி ஸ்டெப். ப்ரைமரி ஸ்டெப் அப்லோட் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. செகண்டரி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டைரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் செகண்டு, கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் வந்து 3வது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3வது இடத்துல இருக்கிறேன். மெயின் கேட்டகரி அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே வரக்கூடியது எல்லாமே என்னோட சிட்டி போலீஸ் ஆஃபீஸோ இல்லைனா வந்து டிபிஓ, ரேஞ்ச் ஆஃபீஸ், ஜோன் ஆஃபீஸ், ஸ்பெஷல் யூனிட், வாட் எவர் இட் இஸ், சீஃப் ஆஃபீஸ், அங்கே இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், என்னோட செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போட்டுக்கலாம். இது யாரோட வேலை? தபால் செக்ஷனில் கண்டிப்பாக இந்த தபாலை படித்தோன்னே அங்கே இருக்க சூப்பரிண்டென்ட்டோ யாரோ சொல்லிடுவாங்க, இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் போக வேண்டிய தபால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ அக்கௌண்ட் செக்ஷன் போகணும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு முக்கியமாக இதை பண்ணணும்னா, ஒரு ஸ்டேஜில் தபால் செக்ஷன்லேருந்து நம்ம யூனிட்டில் இருக்கிற எல்லா செக்ஷனுக்கும் எத்தனை தபால் போயிருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மெயின் கேட்டகரின்ற விஷயம் நான் கொடுத்து வச்சே ஆக வேண்டும். இப்போ எக்ஸாம்பிள் பே செக்ஷன் இருக்குது, லீவ் இருக்குது, பனிஷ்மெண்ட் ரோல் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே செக்ஷன்ஸ். ஸோ இப்போ அக்கௌண்ட் செக்ஷன் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் இது வந்து அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, பட் இல்லை சம்திங் லைக் ஏதோ ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பட் ட்ரைனிங்காக நான் அக்கௌண்ட்ஸ்னு போட்டுக்கிறேன். சப் கேட்டகரி வேணும்னா தபால் செக்ஷனில் போடலாம், இல்லைனா எந்த அசிஸ்டன்ட் இதை ரிசீவ் பண்ணுறாங்களோ செக்ஷனில் அவங்க மாற்றிக்கலாம். இப்போ அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி கிளிக் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அரியர்ஸ்,
பே ஃபிக்ஸேஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸுன்றது இந்த செக்ஷன், இந்த தபால் எந்த செக்ஷனுக்கு போகணுமோ அதுதான் மெயின் கேட்டகரி. பட் அதில் ஒர்க் ஆர்டர் இல்லை ஒர்க் அலோகேஷன், ஒரு சீட் அலோகேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயம்லாம் இங்கே இருக்குது. இப்போ சும்மா இது அரியர்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து இந்த தபாலோட சப்ஜெக்ட் எனக்கு. ஸோ நான் டெஸ்ட்டுன்னே போட்டுக்கேன். இப்போ நீங்கள் அப்படின்னா என்ன இங்கே இந்த தபாலில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லா என்னோடய பிடிஎஃப் ஸ்கேன் நல்லா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை இப்படி செலக்ட் பண்ணியே காப்பி பண்ணி என்னால் பேஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா காப்பி ஃபிஷ் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணியே இப்போ இது காப்பி ஃபிஷ் நான் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்க்ரீன் இப்படி மாறிடுச்சு. ஸோ இப்படி வந்துட்டு இப்படி நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன்னா எனக்கு இந்த இடத்துல அந்த இமேஜில் இருந்தது எனக்கு இந்த மாதிரி வேர்டாக வந்துருச்சு. ஸோ காப்பி டு கிளிப் போர்ட் இதை அழுத்திட்டேன்னா எனக்கு டெக்ஸ்ட்டு காப்பி ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா காப்பி ஃபிஷ். இது கூகுள் குரோம்லேயும் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன்ல அதே மாதிரி தான் இருக்கும். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். என்க்ளோஷர் அண்ட் ரிமார்க்ஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ணுவாங்க நார்மலாக, இப்போ பிஆர் செக்ஷன் இருக்குன்னா ஒரு கவரிங் லெட்டர் இருக்கும். பட் அது கூட ஒரு பெரிய ஃபைல் இருக்கும், ஒரு 1000 பேஜஸ் இல்லை 2000 பேஜஸ் கொண்ட ஃபைல் இருக்குது அப்படின்னா நம்ம அத்தனை பேஜஸ் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை. சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டர் கூட வந்து ஒரு 15 புக் வரும், இல்லை ஒரு 20 சிடிஸ் வரும். ஸோ கான்செப்ட் என்னென்னா, என்னால் ஸ்கேன் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் ஸ்கேன் பண்ணி இடதுபுறத்தில் பதிவேற்றம் செஞ்சுட்டேன். என்க்ளோஷர் அண்ட் ரிமார்க்ஸில் என்னால் ஸ்கேன் பண்ண முடியல, பட் ஆனால் கன்சர்ன் செக்ஷனில் சேர்க்கணும் அப்படின்னா அப்படியாப்பட்ட தகவல்களை இந்த என்க்ளோஷர் ரிமார்க்ஸில் நான் பதிவேற்றம் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், ஜஸ்ட் சிடிஸ் ஒரு 25 சிடி வந்திருக்கு, ஒரு புக்ஸ் ஒரு 50 புக்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதோட ப்ரைமரி ஸ்டெப் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். செகண்டரி ஸ்டெப்பில் டைரி டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் வந்து ஜென்ரேட் அண்ட் சென்ட், ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு இருக்குது. இப்போ நான் ஜென்ரேட் எழுதுறேன்னா வெரி சிம்பிள் லாஜிக். இதுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இப்போ ஒரு பேங்க் இருக்காங்க, அந்த பேங்க் வந்து எனக்கு சம்பள பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னா எனக்கு அது எப்படி தெரியுது, எனக்கு எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனில் இன்பாக்ஸில் ஒரு மெசேஜாக வந்துடுது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பேங்க் அந்த எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்பாமல் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே அனுப்பலைன்னா அவங்களுக்கு அது டிராஃப்டில் இருக்கும். பட் ஆனால் நமக்கு ஆஃபீஸில் டிராஃப்ட்ன்ற வார்த்தை கிடையாது, என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கால்ட் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எஸ்எம்எஸ் பேங்க் எக்ஸாம்பிள் மாதிரியே நான் இப்போது ஜென்ரேட் அழுத்துறேன். நான் யாருக்குமே அனுப்பலை, எனக்கு வச்சுருக்கேன், நான் யாருக்குமே அனுப்பலைன்னா எப்படி இந்த எஸ்எம்எஸ் பேங்க் வந்து யாருக்குமே அனுப்பாமல் அவங்க டிராஃப்ட்ஸில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு இடத்துல இந்த இந்த ரெசிப்ட் வந்து சேவ் ஆகிருக்கு. அந்த இடம் தான் ரெசிப்ட்ஸில் கிரியேட்டட். நான் இப்போ ஜென்ரேட் கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி 2 பேஜ் ஓப்பன் ஆகுது, இடதுபுறம் வலதுபுறம். ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இடதுபுறத்தில் என்ன இருக்கும், வலதுபுறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போது இன்றைக்கி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி நான் லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ நாளைக்கு தான் வந்து நான் தபாலை அனுப்பணும் அப்படின்னா இந்த தபாலை நான் எங்கே போய் தேடணும்னா, ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி இருக்கும், ஃபைல் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ரெசிப்ட்ஸில் கிரியேட்டட், இது கிரியேட் உருவாக்குறது, இது உருவாக்கப்பட்டது கிரியேட்டட் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன்னா கிரியேட்டடில் நான் கிரியேட் பண்ண தபால் இங்கே இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஸோ நான் அதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதுதான் ஹைப்பர் லிங்க். இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் தபால் எனக்கு வருது. ஸோ இப்போ நான் இந்த சென்ட் அழுத்துறேன்னா டூ அட்ரஸில், இப்போ எக்ஸாம்பிள் என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், நான் தபால் செக்ஷனில் இருக்கேன், ஸ்கேன்லாம் பண்ணிட்டேன், வலதுபுறத்தில் தபால் ரெஜிஸ்டர் மாதிரி என்ட்ரி போட்டுட்டேன்னா இப்போ கேபிஎம் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு கேபிஎம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆஃபீஸில் ஐடி வச்சுருக்கோம் எல்லாருமே இதில் வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த செக்ஷனுக்கு தான் அனுப்பணும் அப்படின்னா அந்த செக்ஷன். இப்போ ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன். சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா தபாலை ஏஓக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சில செக்ஷனில் டிபிஓஸில் சூப்பரிண்டென்ட்க்கு போடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்கிரிஷன், அந்த ஆஃபீஸர்ஸ் டிசைட் பண்ணிக்கிறது.
ஸோ இப்போ கேபிஎம் டிஸ்ட்ரிக்ட் எந்த செக்ஷன், இப்போ ஏ செக்ஷன் சூப்பரிண்டென்டென்ட் இவங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இவங்களுக்கு அதை அனுப்ப போகிறேன்னு அர்த்தம். டூ வந்து ஒருத்தங்க தான் அனுப்ப முடியும், அதில் மல்டிபிள் என்ட்ரிஸ் போட முடியாது. சிசியில் நான் எத்தனை என்ட்ரிஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரிஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை பண்ணலை. ஸோ என்ட்ரிஸ் போட்டுட்டு இப்போ இவங்க தான் என்னோட செக்ஷன், இவங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அனுப்பணுன்னா நான் போய் சென்ட் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு ரெசிப்ட்ஸில் கிரியேட்டரில் தேடுறேன், அது இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரெசிப்டில் கிரியேட் இன்பாக்ஸ் சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சென்ட் அழுத்தினேன்னா என்னோட ரெசிப்ட் நம்பர் இது தான், என்னோட கம்ப்யூட்டர் நம்பர் இது தான், ரெசிப்ட்டுக்குன்னு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு, என்னோட சப்ஜெக்ட் இது தான், சென்டர் யாருக்கு அனுப்பிச்சிருக்கேன், எப்போ என்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றது தகவல்கள் எல்லாமே இங்கே வந்துருச்சு. நான் தவறாக அனுப்புனது திருப்பி நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆர், நீ பாருங்க இங்கெல்லாம் ஆர் இல்லைங்க, எங்கேயுமே ஆர் இல்லை, எல்லாமே ரெசிப்ட் தானே, அனுப்பிச்சிருக்கேனே, சென்ட் பண்ணியிருக்கேனே. அப்போ இந்த ஆர் என்ன மீன் பண்ணுதுன்னா, இதை அழுத்தினேன்னா எனக்கு புல் பேக்னு ஒரு ரீசன் இருக்குது. இதை நான் கொடுத்தேன்னா இப்போ நான் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் புல் பேக் கொடுக்குறேன், இங்கேருந்து போயிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ரெசிப்ட்ஸில் கிரியேட்டட்கே திரும்ப வந்துடுச்சுங்க, இங்கே இருக்குது. ஏன்னா நான் தவறாக அனுப்பிச்சிட்டேன், மாற்றி அனுப்பணும்னா நான் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்ட் கொடுக்குறேன். டூவில் நார்மலாக நீங்கள் சிம்பிளாக அந்த அப்ரிவேஷன் போட்டாலே போதும். இப்போ கேபிஎம்னா கேபிஎம் டிஸ்ட்ரிக்ட்னா கேபிஎம், டிவிஎல்ஆர் திருவள்ளூர், இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரைனிங் பர்பஸ்க்காக நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடிக்கு இதை சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ரெசிப்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்துட்டோம். வீடியோ 3 இதோட முடிவடைகின்றது.